ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் நிக்கில் ஃப்ரம் பெஸ்ட் சேனல். ஸோ நம்ம இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸுக்காக ஏகப்பட்ட ப்ரிகாஷன்ஸாக இருக்கட்டும், மக்களுக்கு கொரோனா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு டாக்டர்ஸாக இருக்கட்டும், போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், செக்யூரிட்டியாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த வீடியோ முன்னாடியே சொல்கிறேன், பிகாஸ் இவங்க எல்லாரும் நம்ம இந்த கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதுக்கு மேலும் பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டும் ஸோ இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கும், மனைவிகள் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் அவங்க டேக் கேர் பண்ணணும். பட் என்ன தான் ஃபேமிலி இருந்தாலும் அந்த ஃபேமிலிலாம் விட்டுட்டு நம்ம எல்லாத்துக்காகவும் நம்ம எல்லாத்தோடைய இந்த மாதிரி கொரோனா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தோடைய ஹெல்த்துக்காகவும் மிகப்பெரிய நமக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போலீஸாக இருக்கட்டும், செக்யூரிட்டியாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க ரெண்டுக்குமே ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இப்போ அதனால் வீட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மாஸ்க் செய்யலாம். ஸோ அந்த மாஸ்க் எப்படி செய்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லித்தரனால உங்களுக்கு நான் மெல்லமாக சொல்லித்தரேன். பட் நீங்களும் அதை கற்றுட்டு நீங்கள் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் மெல்லமாகவே ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் இருக்கிறதுல இதாங்க ஈஸி. பிகாஸ் ஏகப்பட்ட வீடியோஸ், தமிழ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டிச்லாம் பண்ணுறாங்க. என்னமோ வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு மிஷினே இருக்காது. பட் இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிலாம் காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தேவையே கிடையாது. ஈஸியாக 2 ரப்பர் பேண்ட் அண்ட் ஒரு கர்ச்சீஃப் வச்சு ஈஸியாக பண்ணலாம். ஸோ எப்படின்னு சொல்லித்தரேன். ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக 1 செகண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறேன்னு கற்றுத்தரேன். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபுல் சைஸ்டு கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. இருங்க, இந்த ஃபுல் சைஸ்டு கர்ச்சீஃப் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபுல் சைஸ்டு கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க கைஸ். இந்த மாதிரி ஒரு ஃபுல் சைஸ்டு கர்ச்சீஃப் நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாஸ்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபுல் சைஸ்டு கர்ச்சீஃப் எடுத்துக்கிட்டு ஒழுங்காக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கேமராவில் கொஞ்சம் வார்மர் டோன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதியாக மடக்குங்க. இருங்க, இந்த கொஞ்சம் இழுத்துக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு தெரியும் கேமராவில். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பாதியாக மடக்கிக்கோங்க. அண்ட் இது இருக்குல்லங்க, உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா, நான் இப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்படி வச்சுட்டிங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு 2 ரப்பர் பேண்ட் தேவைப்படுங்க. ஸோ உங்களுக்கு ஏதோ ரப்பர் பேண்ட் கலர்லாம் யாரும் பார்க்குறது கிடையாது. ஸோ அதுக்கெலாம் நினச்சிக்காதீங்க. ஸோ ஏதோ ஒரு ரப்பர் பேண்ட் இந்த சைஸில் இருக்கணும். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சின்ன ரப்பர் பேண்ட். ஸோ ஒரு ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு இந்த ஒரு சைடில் போடுங்க, இந்த ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த சைடில் போடுங்க. வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு இப்படி இந்த இதில் போடுறோம். ஸோ உங்களுக்கு கேமரா பார்த்துக்கிட்டே பண்ணுறதுனால உங்களுக்கு நான் கொஞ்சம் மெல்லமாக சொல்லித்தரேன். பட் நீங்கள் இதை கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் இதை. ஸோ இதெல்லாம் போடுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது, அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் கேமராவும் பார்த்துட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்குன்னா கேமரா பார்த்துட்டு தான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க உள்ளே. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்தளவுக்கு இருந்தால் போதும். ஓகே, இந்த சைடு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த சைடு பார்க்கலாம். அண்ட் இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு, ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இந்த மாதிரி உள்ளே ஓடணுன்னு. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க ரப்பர் பேண்டை. ஸோ இருங்க, உங்களுக்கு கேமரானா கேப்சர் ஆகணும்னா கேமரா மூவ் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இந்தளவுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் பின்னாடி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு கேண்டி கவர் இருக்கும் தெரியுமா, அந்த கேண்டி கவர் சைஸ் உங்களுக்கு இருக்கும். இதை கூட நீங்கள் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதுதான் ஃபைனல் ஸ்டேஜான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பக்கம் இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை எடுத்துகிட்டு அப்படியே இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணியாச்சா, ஃபோல்ட் பண்ணோடனே இதை எடுத்து இந்த லெஃப்ட் சைடு இயரும் அண்ட் இதை எடுத்து ரைட் சைடு இயர்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட மாஸ்க் கவர் ஆகிடும். ஸோ இதை நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமில் எப்படி போடணுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், ஃப்ரண்ட் கேமில் வரேன். ஸோ இதில் நம்ம பண்ணியிருக்க அந்த மாஸ்க். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா, ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிற ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த இயர்லேயும் அண்ட் இந்த சைடு இருக்கிற ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த இயர்லையும் நீங்கள் வேர் பண்ண போகணும். அப்போ தான் வேர் பண்ணால் தான் உங்களுக்கு மாஸ்க் ரெடி ஆகும். ஸோ இருங்க, வேர் பண்ணுறேன்.
இந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இது இப்படி தான் வேர் பண்ணணும். என்னடா பார்க்க இந்த மாஸ்க் மாதிரி இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வார்ம் டோன் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வார்ம் டோன் ஆட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வியூ கொஞ்சம் நல்லா இருக்கணும், அதுக்காக தான். ஸோ ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ், ஸோ ப்ரீத் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த மாஸ்க் நம்ம வேர் பண்ணியிருக்கோம் அண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எடுத்துடலாம். ஸோ இந்த மாஸ்க்கை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாஸ்க் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ நான் ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெல்லமாக சொல்லித்தரோம் எப்படி ஃபோல்டிங்லாம் பண்ணணும். ஸோ அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, பட் அதெல்லாம் எப்படி பண்ணணும் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது இந்த ஒரு மாஸ்க்லேயே எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் மாதிரி அந்த ஒரு கோட்டிங் லிக்விட் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். அந்த கோட்டிங் லிக்விட் இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1% 2% வைரஸ் உங்களுக்கு அந்த பிகாஸ் இந்த ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் நீங்கள் முகம் வேர் பண்ணிட்டா எதுக்கு அதை வேர் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா வெளியே இருக்க வைரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே என்ட்ரு ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி தரும். ஸோ இப்படிப்பட்ட மாஸ்கில் பார்த்தீங்கன்னா எப்பயாவது பார்த்தீங்கன்னா 1% ஆர் 2% பார்த்தீங்கன்னா வைரஸ் உங்கள் இந்த கர்ச்சீஃப் தாண்டி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிற அந்த லிக்விட் நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி எப்படி மேக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணோம்னா அந்த 1% 2% இருக்க வைரஸ் கூட உள்ளே போகுது. ஸோ அதை அடுத்த வீடியோ சொல்லித்தரேன் guys. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ என்ன சொன்ன இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக போய் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஈஸியாக எப்படி மாஸ்க் தேர்துன்னு தெரியும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் guys. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until that, goodbye from Nihil. Cheers. Bye bye guys.